ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யா சமையல். இன்றைக்கி நான் பாகு எடுக்காமல் அதிரசம் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு சிலருக்கெல்லாம் அதிரசம் செய்ய பாகு எடுக்கவும் தெரியாது, எடுத்தாலும் சரியாக வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியான மெத்தடில் நான் அதிரசம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாகு பதம் இல்லாமல் அதிரசம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு மாவு பச்சரிசி நான் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ, கப்போ டம்ளரோ எதில் எடுத்தாலும் இதே டம்ளரில் 2 கப்பு அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அரிசி ஊறுதோ அந்த அளவுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் 5 ஹவர்ஸு க்ளீன் பண்ணி ஊற வச்சு அரைச்சி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம மிக்ஸிலேயே கம்மியாக அரிசி இருக்கிறனால மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்குங்க மாவை. பச்சரிசியை ஊற வச்சு க்ளீன் பண்ணி 5 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலையே காய வச்சு இப்படி அரிசியை இப்படி எடுத்தாக்கா ஒட்டாமல் வரணும். அதுதான், ரொம்ப காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் பொழுது அரைச்சி மாவை அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது இதை எப்படி கலக்கலன்னு பார்க்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பும் சுக்கும் பவுடர் பண்ணது சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள்லாம் எதுக்கு சேர்க்குறேனாக்கா, நம்ம ஸ்வீட் சாப்பிடும் பொழுது அதிரசம் டைஜஷன் ஆகாமல் இந்த சோம்பு சுக்கு இதெல்லாம் வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறது. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து நல்ல வெல்லமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மாவோட நம்ம நல்லா வெல்லமும் சேர்ந்து கலந்துக்கலாம். மாவு கூட சேர்ந்து வெல்லமும் நல்லா கலந்தாச்சு. இப்போது தேங்காய் துருவலில் துருவி போட்டுக்குங்க வெல்லத்தை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். 2வது நாள் எடுத்து திரும்ப மிக்ஸ் பண்ணி திரும்ப வைக்கணும். 2 டேஸ் இதே மாதிரி நம்ம வச்சு எடுத்தாக்கா அதுக்கப்புறம் அதிரசம் தட்டி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ மூடி போட்டு மறுபடியும் 1 டே ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்ச மாவு 2 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பாகு எடுத்து வச்ச மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெயை நம்ம கையில் தொட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கவர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச ஒரு பால்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு கவர் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறது குட்டி பவுலில் இல்லை குட்டி பிளேட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பேக் சைடு திருப்பி இந்த பால்ஸ் மேலே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். அப்பப்போ கவரில் ஒட்டாமல் இருந்த இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 போட்டுக்கலாம். இந்த 1 போட்டதும் மேலே வரும் பொழுது அடுத்தது போடணும். மேலே மேலே போடக்கூடாது. இப்போ இது மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம்.
அதிரசமே இந்த மாதிரி கரண்டி மேலே வச்சுட்டு இன்னொரு கரண்டி இப்படி மேலே வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் கூட அதில் வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சிடும். இப்போது இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா அதிரசமும் நான் சுட்டி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாகு எடுக்காமலே அதிரசம் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாராலையுமே ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.